நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்க. வணக்கம். உள்ள வாங்க. வணக்கங்க. உட்காருங்க. உட்காருமா. ஒரு நிமிஷம் இருங்க, அப்பா வந்துட்டு இருக்காரு. வணக்கம். வாங்க 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 வாங்க, உட்காருங்க. உட்காருங்கம்மா. வாங்க. ஏய் வள்ளி, பலகாரம் எல்லாம் எடுத்துட்டு வா. பா, வரதுக்குள்ள விடிஞ்சிரும், நானே போய் எடுத்துட்டு வரேன். டேய், நீ ஏன்டா போற? மா, பரவாயில்லம்மா. என் அத்தை மாமாவுக்கு நான் கொண்டு வராம வேற யார் கொண்டு வருவா? ஓகேயா, என் மூத்த மருமகளுக்கு குழந்தை பிறக்காதுன்னு முடிவானதுக்கு அப்புறம் தான் என் பையனுக்கு உன் பொண்ணை பேசினேன். இதுல உனக்கும் உன் சம்சாரத்துக்கு ஏதோ ஆட்சேபணம் இல்லையே? உங்க வீட்டு சம்பந்தம் என்ன சும்மாவா? உங்க வீட்டுக்கு மருமகளா வர என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுங்க. எங்களுக்கு முழு சம்மதம். இதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை. அக்கா, காஃபி எடுத்துங்க அத்தை. மாமா, நீங்களும் எடுத்துங்க. பாத்தீங்களாக்கா உங்க புருஷனை? இப்பவே அத்தையா மாமாவா என்ன மாதிரி கவனிக்கிறாங்க பாருங்க. ஏய் ஆண்டால, பார்த்தல உன் பிள்ளைய எப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறான்னு பாரு. அக்கா, நான் சொன்ன மாதிரி நீங்க பண்ணிட்டீங்கன்னா அவங்க துண்டு காண துணி காணன்னு ஓடிடுவாங்க. இதை நான் கரெக்டா பண்ணிடுவேனா தெரியலையே காவியா. அக்கா, பயப்படாதீங்க, நான் இருக்கேன்ல, தைரியமா இருங்க. சேதே, இவங்க பொண்ணை உனக்கு பிடிச்சிருக்குல? அப்பா, இவங்க பொண்ணை கட்டிக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா. அக்கா, ஆசை பாத்தீங்களா உங்க புருஷனுக்கு? கொடுத்து வச்சிருக்காராம். அப்புறம் என்ன முக்கியா, ஒரு நல்ல முகூர்த்த தேதியை பார்த்து குறிச்சிட வேண்டியது தானே? தாராளமா. அக்கா, இதுதான் சரியான நேரம், நீங்க ஆரம்பிங்க. போங்கக்கா. என்னாச்சு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? என்னங்க, உள்ள யாரோ வாந்தி எடுக்கிற சத்தம் கேக்குது. யாருங்க? என்னாச்சுக்கா? அக்கா, இருங்கக்கா. அத்தை, மாமா, அத்தை, உங்க மூத்த மருமக பவித்ராக்கா கர்ப்பமா இருக்காங்க.
நல்ல செய்திதான். நீங்க தாத்தா பாட்டியாக போறீங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம். இனிமே இந்த புது கல்யாணம் தேவையில்லை. இனிமே நாங்க இங்க இருந்தாலும் அவ்வளவு மரியாதையா இருக்காது. அப்ப நாங்க கிளம்புறோங்க. வரங்க. போயிட்டு வாங்க. சரிம்மா. ஆ ம் அப்போ நாளைக்கு சாயந்தரம் ஃபோன் பண்றேன். பாய்மா. காவியா, ரொம்ப நன்றி காவியா. என்னோட வாழ்க்கையும் காப்பாத்திட்ட, புதுசா வர இருந்த அந்த பொண்ணோட வாழ்க்கையும் காப்பாத்திட்ட. அக்கா, உங்களுக்கு இது கூட செய்யாம நான் எப்படி சும்மா இருப்பேன்? இருந்தாலும் ஆக்டிங்ல அசத்திட்டீங்க. உண்மையதாங்க சொல்றேன். எனக்கே டவுட் வந்துருச்சு, ஒருவேளை உண்மையா வாந்தி வந்துருச்சோன்னு. அந்த அளவுக்கு பிரமாதமா தான் நடிச்சீங்க. இந்த மாதிரி அப்பப்போ அத்தைக்கும் மாமாக்கும் சேது மாமாக்கும் பதிலடி கொடுத்தாதான் மறுபடியும் இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யாம இருப்பாங்க. சரிக்கா, இந்த விஷயமா சேது மாமா உங்களை திட்டவோ அடிக்கவோ செய்யல? இல்ல இல்ல, அவர் என்கிட்ட இன்னும் சரியாவே பேசல. அவருக்கு ஒரே குழப்பம், எப்படி இவ கர்ப்பமானான்னு. நம்ம 2 பேருக்கு தானே தெரியும் இது பொய் கர்ப்பம்னு. அக்கா, கவலைப்படாதீங்க. இப்போதைக்கு இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். நடக்கிறது ஏதோ அது அப்புறம் பார்த்துப்போம். உள்ள வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய், எங்க போன காவியா? உனக்காக நான் எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? ஒரு குழந்தை அம்மாவுக்காக எப்படி ஏங்கி காத்துட்டு இருக்குமோ அதே மாதிரி காத்துட்டு இருக்கேன். என்ன, நான் இல்லாம உன்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதா? என்னால ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது. தனுஷ், உங்க அம்மாவும் அப்பாவும் பவித்ராக்காவை கொடுமைப்படுத்துறாங்க, அது சரியா? அவங்க தாத்தா பாட்டி ஆகணும்ன்ற ஆசையில பவித்ராக்காவை கஷ்டப்படுத்துறாங்க. பாவம், மனசு நொந்து போயிருக்காங்க. அவங்க கிட்ட ஆறுதலா 4 வார்த்தை பேசலாம் தான் போயிருந்தேன். இத பார், நீ எப்படி என்ன மாத்தி ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வந்தியோ அதே மாதிரி சேதுவையும் நல்ல வழிக்கு கொண்டு வரதுக்கு நீதான் ஏதாவது பண்ணி ஆகணும். தேங்காய் மட்டையில நார் உரிக்கலாம், ஆனா கல்லுல நார் உரிக்க முடியாது. சரி, நீ ஏதோ சொல்ற, முயற்சி பண்ற. ஏய், என்ன பெரிய யோசனையில இருக்க? என்ன விஷயம்னு சொல்லு. இல்ல தனுஷ், நான் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பார்த்தது பிரதீப்போட அண்ணி இல்ல, அது வேற யாரோ ஒரு பொண்ணு. ஏய், ஏன் மண்டையை போட்டு குழப்பிக்கிற? அந்த பிரதீப் பிரச்சனையை விட. ஆமா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். அடுத்தவங்க பிரச்சனையை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கியா? அவங்க என்ன உனக்கு பரிசா கொடுக்க போறாங்க? இது எப்படி அடுத்தவங்க விஷயமாகும்? இது என் தங்கச்சியோட வாழ்க்கை பிரச்சனையாச்சே. பிரதீப் இன்னொரு பொண்ணோட இருக்கும்போது அதை பார்த்துட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? ஏய் காவ்யா,
உன் வார்த்தையில எனக்கு எப்படி நம்பிக்கை இல்லாம போகும்? உன்னை முழுக்க முழுக்க நான் நம்புறேன். என்ன நம்பிக்கை வரலையா? ம், சரி, இந்தா நீயே ஃபோன் போட்டு அவங்க அண்ணிக்கிட்ட கேளு. ம். ஹலோ, யாரு? நான் காவியா பேசுறேங்க. காவியா, எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கீங்களா? நான் சௌக்கியமா இருக்கேங்க. என்ன குழந்தை வயித்துல உதைக்கிறானா? அவன் தொல்லை தாங்க முடியல. ஒரு விஷயம் அன்னைக்கு கேட்கணும்னு நினைச்சேன். சொல்லுங்க காவியா, என்ன விஷயம்? இல்ல, இப்ப நீங்க கன்சீவா இருக்கீங்க. எதுக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் போய் மாடிப்படியெல்லாம் ஏறி உடம்ப கெடுத்துக்கணும்? உங்க கூட பிரதீப்ப பார்த்தனே. ஆமாமா, பிரதீப்போட ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போயிருந்தேன். கொஞ்சம் வீட்டு சாமான்லாம் வாங்க வேண்டியிருந்தது. ஆமா, நான் உங்களை அங்க பாக்கலையே. இல்ல, கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேலை இருந்துச்சு, அதான் நான் சீக்கிரம் கிளம்பி போயிட்டேன். இன்னொரு நாள் உங்களை வந்து பாக்குறேனே. சரி காவியா, சந்திப்போம். வச்சிடுறேன். பிரதீப், நீ எதுக்கு என்ன போய் சொல்ல சொன்ன? நான் உன் கூட ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்கு வந்தேனா? அண்ணே, நான் திவ்யா பார்க்க கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிருந்தேன். அப்படியே அங்கேருந்து நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போயிட்டோம். அது திவ்யா வீட்டில் யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சா சங்கடப்படுவாங்கன்னு தான், வேற ஒன்றும் இல்லை. நீ கம்ப்யூட்டர் கிளாஸ் வரைக்கும் பார்க்க போயிட்டீங்களா? இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதே. கல்யாணம் வரைக்கும் பொறுத்துக்க கூடாதா? ரொம்பதான் சேட்டு தம்பி உங்களுக்கு. சந்தேகம்லாம் கிளியர் ஆயிடுச்சா? மா, இந்த வீட்ல என்னமா நடக்குது? நல்லா கூடி வந்தது, இப்படி ஊடால வந்து கெடுத்துட்டாளேமா அந்த காவியா. என் பொண்டாட்டி வச்சு என்ன கவுத்துட்டாளேமாவா. டேய், இந்த சம்பந்தம் இல்லனா வேற சம்பந்தம். உனக்கு பொண்ணு கொடுக்க ஆளா இல்ல? நீ ஏன்டா கவலைப்படுற? கூடிய சீக்கிரம் அந்த காவியாவுக்கு நான் யாருன்னு புரிய வைக்கிறேன்டா. இங்க பாரு, பவித்ராவை அந்த கழுதியோட பழக விடாத. அவளுக்கு சொல்லி கொடுத்து கெடுக்கிறாடா. பித்தவாந்திய கர்ப்பவாந்தின்னு நாடகம் ஆடினவளுங்க நாளைக்கு எதையும் செய்ய துணிவாளுங்கடா. இங்க பாரு சேது, கொஞ்சம் பொறுமையா இருந்துதான் காரியத்தை சாதிக்கணும். டேய் பெரியவனே, நீ எதையும் போட்டு குழப்பிக்காதடா. போய் நிம்மதியா தூங்கு. இல்லம்மா, எனக்கு தூக்கம் வரலமா. போன மாதிரி இருந்த பொண்டாட்டிமா இப்ப பாயிர புளிய மாறிட்டமாவ. எப்படிமா எனக்கு தூக்கம் வரும்? இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணம் நடந்த மாதிரிதாம்மா. ஐயோ அம்மா, ஐயோ. என்னாச்சு? ஏன் வயிறு பிடிச்சிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்டேன். அது சாப்பிட்டதுல இருந்து வயிறு ஒரே கடாபுடான்னு ஒரே எரிச்சலா இருக்கு. என்ன வலி அதிகமா இருக்கா? கேக்குறேன்னு சொல்லு. என்னன்னு சொன்னா தானே தெரியும். நான் சொல்ல மாட்டேன். நான் சொன்னா நீ சிரிப்படி.
தனுஷ், உனக்கு வயித்து வலி இருக்கும்போது நான் எப்படி சிரிப்பேன்? லூசா நீ? சொல்லு, என்ன பண்ணுது? ஓ, ஒரு 2-3 தடவை பாத்ரூம் போச்சு. வயிறு உள்ள ஒரு கேஸ் பிரச்சனைடி. அப்படியே ஆறா ஓடிட்டு இருக்கு. ஐயோ. ஏய் பாத்தியா, சிரிக்க மாட்டேன்ட்டு இப்ப சிரிக்கிற பாத்தியா? ஓடி. இருக்குதா நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். ஐயோ இல்ல, சாரி, மன்னிச்சுக்கோ. ஹாஸ்பிட்டல் போலாம் வா. ஏய் ஓடி, அதெல்லாம் வேணாம். ஹாஸ்பிட்டல் போனாதான் குறையும். நான் சொல்றத கேளு தனுஷ். இல்ல, கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாத. ஒரு உதவி செய்வியா? போய் மோட்டர் போட்டு விடு. ஆமாடி. ஐயோ, பாத்ரூம்ல தண்ணி தீந்து போச்சுடி. ஏன் அடிக்கடி பாத்ரூம் போறதுக்கா? இங்க பாரு, நீ ஹாஸ்பிட்டல் போனாதான் அடுத்த வாட்டி பாத்ரூம் போகாம இருப்ப. நீ கிளம்பு. சொல்றல்ல, எந்திரி. எந்திரி தனுஷ், போ. சீக்கிரம் போ, கிளம்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ அங்க போய் உட்காரு. டாக்டர் பார்க்கணும். பேஷண்ட் பேர் சொல்லுங்க. தனுஷ். என்ன ப்ராப்ளம்? ஸ்டொமக் பெயின். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹலோ, டாக்டர் கூப்பிடுறாரு. ஏய் காவியா, என்ன ஒரே டென்ஷனா இருக்க? யாரை பார்த்துட்டு இருக்க? தனுஷ், பிரதீப் இங்க பார்த்தேன், அந்த பொண்ணோட. இங்க பாத்தியா? ஆமா. இத முதல்ல எங்க வீட்ல சொல்லணும். நீ மருந்து வாங்கிட்டு வீட்டுக்கு போ. நான் இந்த விஷயத்தை வீட்ல சொல்லி ஆகணும்.